மாதம் பணவரவு பெறப்போகும் ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம். ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடம் எதை வச்சு கணக்கிடுறாங்க அப்படின்னா 9 கிரகங்கள், இந்த நவ கிரகங்கள் மற்றும் 27 நட்சத்திரங்கள், இதை பேஸ் பண்ணி தான் ஜோதிடம் கணக்கிடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கிரகங்கள்ல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏதாவது ஒரு கிரகத்துக்கு ஏற்பட்டாலுமே அது 12 ராசிக்காரர்களையும் அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தும். அது நல்ல மாற்றங்களாகவும் இருக்கலாம், இல்ல அதாவது சுப மாற்றங்களாகவும் இருக்கலாம், அசுப மாற்றங்களாகவும் இருக்கலாம். ஒரு சின்ன மாற்றம் கிரகங்கள்ல ஏற்பட்டாலும் அது மிகப்பெரிய பெரிய மாற்றங்களை இந்த 12 ராசியில இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுத்தும். ஒரே ராசியில 2 கிரகங்கள் ஒன்றாக பயணிக்கும் பொழுது அது நிறைய நற்பலன்களையும் கொடுக்கலாம், அசுப பலன்களையும் கொடுக்கலாம். எந்தெந்த மாதிரியான பலன்களை அது கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய காலம் எடுத்துக்கும். ஒரு சில கிரகங்கள் ரொம்ப வேகமாக நகர்ந்துடும். அப்படி இருக்கும் பொழுது சூரிய கிரகம், அதாவது சூரியன் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்கும் போகும். இந்த மாதம் சூரியன் பார்த்தீங்கன்னா மீன ராசியில பிரவேசிக்க இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மீன ராசியில ஏற்கனவே ராகு பிரவேசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதம் பங்குனி மாதம் சூரியனும் பிரவேசிக்கிறார். இப்போ இது எந்தெந்த மாதிரியான மாறுதல்களை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல்ல இந்த மாதிரி மீன ராசியில ராகுவும் சூரியனும் சேர்ந்து பிரவேசிக்கும் பொழுது இது நான் சொல்ல போற ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரப்போகுது. நிச்சயமா இது நல்ல பலன்கள் தான் கொடுக்க போகுது. அதாவது இந்த ராசிக்காரங்கள்லாம் இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில பார்க்காத அதிர்ஷ்டம்லாம் அவங்கள தேடி வரப்போகுது அப்படின்னு ஜோதிட அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ராசிக்காரங்க அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். ரிஷபம், மிதுனம், துலாம், விருச்சிகம், மகரம். இந்த 5 ராசிக்காரர்களுக்கு தான் இந்த ஒரு மாற்றம் நல்ல விஷயம், நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கையில பார்த்துடாத, நீங்க இதுவரைக்கும் அனுபவிக்காத நல்ல மாற்றங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அந்த ஃப்ளோலயே போயிடுங்க. நீங்க அதை தடுத்துக்க வேண்டாம், யோசிக்கவே வேண்டாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நல்ல வாய்ப்பாக தான் இருக்க போகுது. பண வரவு நிச்சயமா அதிகரிக்க போகுது. நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு செல்வம் சேர்ந்து கொட்ட போகுது. தொழிலில் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். நீங்கள் எந்த தொழில் முயற்சி செய்தாலும் உங்களுக்கு அது நல்ல லாபத்தையே ஈட்டி கொடுக்கும். உத்தியோகம் மாற்றம், அதாவது எங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு நீங்கள் மாறக்கூடிய நல்ல பலன்களும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரே இடத்துல நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு சம்பள உயர்வையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுடைய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் நினைத்து பார்க்காத அளவுக்கு பல மடங்கு உயரப்போகுது. இதை கேட்டதும் மற்ற ராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் கவலையாக இருப்பீங்க. அப்போது எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு. இது அப்படியெல்லாம் கிடையாது. இப்போது இந்த ஒரு மாற்றம் பார்த்திங்கன்னா இந்த 5 ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. எப்பொழுதுமே நம்மளுடைய முயற்சி நமக்கு நல்ல மாற்றங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும். அது நீங்கள் இந்த கிரகங்களை நம்பணும் அப்படின்னு மட்டும் அவசியம் இல்லை. உங்களுடைய முயற்சியை நீங்கள் நம்பினாலே போதும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.